மருத்துவமனை செலவுகளை நம்ம குறைப்பது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுடைய முதல் செலவாக இதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி நீங்கள் மருத்துவமனை செலவை குறைக்க முடியாட்டாலும் எதிர்கொள்வதற்கான மற்ற வழிகளையும் நம்ம பார்க்கணும். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நாம் நிதி நலன்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மருத்துவமனை செலவுகளை நம்ம குறைப்பது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வயதானாலே நமக்கு இருக்க போகின்ற மிகப்பெரிய செலவு மருத்துவ செலவு தான். அதை தவிர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். சின்ன வயசில் நம்ம நல்ல ஒரு உணவு பழக்கம் வைத்திருந்தால், உடற்பயிற்சி செய்திருந்தால், அந்த மருத்துவ செலவை கொஞ்சம் மட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லலாமே தவிர, கண்டிப்பாக மருத்துவ செலவு இருக்க தான் போகுது. இந்த யதார்த்தத்தை நம்ம முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மருத்துவ செலவே இல்லாமல் நாம் வயதாகி விடலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம். அப்போது இந்த மருத்துவ செலவு அப்படிங்கிறது பெரிய செலவாக இருக்க போது, கண்டிப்பாக இருக்க போது. அப்படிங்கும்போது இதை எப்படி நம்ம குறைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. இதுக்கு மிக எளிமையான வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஹெல்த் இன்சூரன்ஸை சொல்லலாம். ஹெல்த் இன்சூரன்ஸை எப்படி எடுக்கணும், எப்போ எடுக்கணும், ஏன் எடுக்கணும் அப்படிங்கிறத கூட 2ஆம் பகுதியில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய அனுபவத்தில் மருத்துவ செலவுகளை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறது நான் ஒரு கருத்தாக முன்வைக்கிறேன். நீங்கள் அது தொடர்பாக உங்களுடைய புரிதல், உங்கள் அனுபவத்தில் கிடைத்த புரிதலை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நம்ம ஒரு விவாதமாக கூட நம்ம எடுக்கலாம். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம நிதியாக சுருக்க வேணாம். அனுபவங்களை நம்ம பகிர்வதன் மூலமாக இந்த மருத்துவ செலவை பெரிய அளவில் குறைக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு என்னுடைய தோன்றல், என்னுடைய சிந்தனை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிதியை எப்படி குறைக்கணும் அப்படின்னு பார்க்காம, அனுபவத்தை எப்படி நம்ம பரவலாக பகிர்ந்து கொண்டு நிதி செலவுகளை குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை முன்வைக்க நான் விரும்புகிறேன். என்னுடைய சிந்தனை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கட்டாயம் மருத்துவ செலவு வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. வயதாக அது அதிகமாக தான் ஆக போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. ஸோ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஒரு 20 ஆண்டு 30 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் வெஸ்ட் மாம்பலத்தில் தங்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே ஒரு மருத்துவர், டாக்டர் ரெட்டி அப்படின்னு சொல்லுவோம், ஆரிய கவுடார் ரோட்டில் இருந்தார். ரொம்ப வருடங்களாக இருந்தார். அவர் கிளினிக்கு பக்கத்து அறை தான் எங்களுடைய வீடாக இருந்தது. ஸோ எங்களுக்கும் அவருக்குமான தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்பாக இருந்தது. எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருடைய உடல் நலன் பற்றி அவருக்கு நன்றாகவே தெரியும். என்ன மருந்து கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். அப்படிங்கிறதுனால நாங்களும் பெருசாக அதை பற்றிலாம் ரொம்ப கவலைப்படலை. எங்கள் உடல் நலனை பற்றி பெருசாக கவலைப்படலை. ஏன்னா அவர்கிட்ட போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா அவரே பார்த்து என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவார். பணமும் நாங்கள் ரொம்ப பெருசாக கொடுத்தது ஞாபகம் இல்லை. 2010 வரைக்குமே பார்த்தீங்கன்னா, என்னுடைய நினைவுக்கே நான் 10 ரூபா தான் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். அது எங்கள் அப்பா என்கிட்ட கொடுக்க சொல்லுவார். அதை கொடுக்குறதுக்கே எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கும், ரொம்ப கூச்சமாக இருக்கும். ஆனால் அது எப்படி நடந்தது, ஏன் அப்படி நடந்ததுன்னா, அந்த பழக்கம் இருந்ததுனால நாம் எப்போதுமே நம்ம உடல் நலனை பற்றி கவலைப்பட தேவையில்லை. கவலைப்படுவதற்கு அதற்கான எக்ஸ்பர்ட் இருக்காரு. அவர் தான் நம்மளுடைய குடும்ப டாக்டர். ஸோ இதில் நான் முதல் சிந்தனையாக வைக்க விரும்புவது, நமக்குன்னு ஒரு குடும்ப டாக்டர் இருக்கணும். அவரிடம் மட்டும்தான் நீங்கள் தொடர்ந்து பயணம் செய்யணும் அப்படிங்கிறத நான் ஒரு அறிவுரையாக இல்லை, என்னுடைய அனுபவமாக சொல்கிறேன். ஏன்னா நமக்கு இப்போ பல தகவல்கள் நம்மளை வந்தடைவதால், ஏதாவது சின்னதாக கை வலிச்சாலே, ஒரு இடது பக்கம் வலிச்சுது அப்படின்னா உடனே நெஞ்சு வலி இருக்குதா, இல்லைனா வேறு எங்கேயாவது ஒரு வாய்வு பிடிச்சிருச்சுன்னா வேறு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துடுச்சா, இப்படி நாமளே போட்டு குழப்பிக்கிறோம். முதல்ல இந்த குழப்பத்தை தூக்கி போடுறதுக்காவது நமக்கு ஒரு குடும்ப டாக்டர் வேணும். அப்படிங்கிற அளவில் நமக்கிட்ட ஒரு குடும்ப டாக்டர் இருந்தால் நமக்கு வருகின்ற மருத்துவ செலவுகள் மேலேயும் நமக்கு முதல்ல நம்பிக்கை வரும். செலவு எவ்வளோ பண்ணுறோங்கிறதுலாம் அடுத்த விஷயம், செலவு அதிகமாகிறதுலாம் அடுத்த விஷயம். ஆனால் நம்ம பண்ணுற செலவு சரியாக தப்பான அந்த மன உளைச்சல் இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய ஒரு மன உளைச்சலாக இருக்கும். இந்த மன உளைச்சல் இருப்பதாலே பலரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நியாயமான செலவை கூட தள்ளி வைக்கிறாங்க. இப்போ எதுக்கு நான் பண்ணிக்கிட்டு அப்படின்னு. நான் சில பேரை பார்த்துருக்குறேன். கண் புருவம்லாம் வரும், அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்கன்னா, இல்லை நான் போனாலே அவன் பல ஆயிரங்கள் கேட்குறான் அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த மருத்துவ செலவுகளை குறைப்பதற்கு முன்பு முதலில் அந்த மருத்துவ செலவுகளை நெறிப்படுத்தணும், நமக்கு மன உளைச்சல் வராதபடி பார்த்துக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை முதல் வைக்கிறேன். அதை எனக்கு தெரிஞ்சது குடும்ப டாக்டர் கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். இப்போ எங்கே சார் குடும்ப டாக்டர் இருக்காங்க, முன்னாடிலாம் கிளினிக் தான் வச்சுருந்தாங்க, இப்போ யாருமே வைக்கலையே அப்படிங்கிறது ஒரு நியாயமான கேள்வி. அப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையை தேர்ந்தெடுத்து அங்கே இருக்கிற டாக்டர்கிட்ட நம்ம வழக்கமாக சென்றோம் என்றால் அவரே நமக்கு ஒரு குடும்ப
உறுப்பினர் குடும்ப டாக்டராக மாறிவிடுவார். இதுவும் நான் ஒரு கருத்தாக முன்வைக்கிறேன். இதெல்லாம் தாண்டி நாம் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இது ஒரு 2வது சிந்தனை. நாம் வந்து நமக்கு அவசர உதவி தேவை, அவசர மருத்துவ ஆலோசனை தேவை அப்படின்னா அதுக்கு இருக்கிற லாஜிஸ்டிக்ஸ் என்ன, நம்ம எங்கே போய் அணுகணும், எந்த மருத்துவமனையை அணுகணும், அந்த மருத்துவமனையில் நம்ம என்னென்ன விஷயங்களை சொல்லணும், அதுக்கு நம்மக்கிட்ட என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கணும், இப்படியான விஷயங்களை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரிஞ்ச சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்போ வந்து இயலாமல் போகுதோ அந்த நேரத்தில் உட்காந்து தான் மருத்துவமனை வந்து தேடிட்டே இருக்காங்க. அதுவும் ஒரு மருத்துவமனைக்கு போகிறாங்க, அந்த இடத்துல கூட்டமாக இருந்தால் அங்கேருந்து திருப்பி இன்னொரு பெரிய மருத்துவமனைக்கு போகிறாங்க. இப்படி அதுலேயே வந்து பல நேரங்களை செலவழிச்சிடுறாங்க. அங்கே சொல்கின்ற மருத்துவத்தையும் இவங்க ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. சில மருத்துவமனையில் நீங்கள் அட்மிட் ஆகுங்க, நாங்கள் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது இவர்களுக்கு உடனடியாக அதை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையும் இருப்பது இல்லை. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, மருத்துவமனைக்குள் என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த நடைமுறை வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. அஃப்கோர்ஸ் எல்லாருமே அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் குறைந்தபட்சம் நமக்கு அவசரமாக உடல்நிலை சரியில்லை அப்படின்னா நம்ம எந்த மருத்துவமனைக்கு போகணும் அப்படிங்கிறதையாவது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த 2 கருத்தையும் நான் புதிதாக நேயர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முதல் முறையாக யூடியூப்பில் சொல்கிறேன். இதை பற்றி உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நாம் இந்த வீடியோவோட தலைப்புக்கு வந்துடலாம். மருத்துவ செலவுகளை எப்படி குறைப்பது? இதுக்கு வந்து மிக எளிமையான வழி நமக்கு வந்து இருப்பது ஹெல்த் இன்சூரன்ஸ் தான். ஆனால் சிக்கல் என்ன அப்படின்னா, நமக்கு வயதாக ஆக அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை மிக அதிக அளவில் செலவு பிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனாலே பலரும் என்ன பண்ணிடுவாங்க, ஃபுல் கவரேஜ் இருக்கிற ஸ்கீம்ஸ் எடுக்காமல் குறைந்த அளவுக்கு பேசிக்காக இருக்கிற ஸ்கீம்ஸை தான் எடுப்பாங்க. தயவு செஞ்சு அது தப்ப பண்ணாதீங்க. எவ்வளவு எக்ஸ்க்ளூசிவாக காம்ப்ரஹென்சிவாக எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களால் வெயிட்டிங் பீரியட் கம்மி பண்ண முடிஞ்சா, ஏன்னா ஏற்கனவே இருக்கிற வியாதிகளுக்கு வந்து பெரும்பான்மையான இன்சூரன்ஸ்கள் வந்து தரமாட்டாங்க, காப்பீடுகள் தரமாட்டாங்க. அப்படியே தந்தாலும் ஒரு 2 வருடம் 3 வருடம் நீங்கள் காத்திருக்க வேண்டிய பீரியடில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏற்கனவே அந்த வியாதி இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, சில வியாதிகளுக்கு நீங்கள் 3 வருடமாவது காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, முதல்ல நம்ம வந்து காம்ப்ரஹென்சிவ் எல்லாமே இருந்து எல்லா கவரும் இருக்கிற ஒரு இது எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி உடனடியாக எடுக்கணும். ஸோ காம்ப்ரஹென்சிவாக நம்ம எடுக்கணும். எல்லாத்தையும் எல்லா வியாதியும் கவர் பண்ணுற மாதிரி எடுக்கணும். சீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடாது. வெயிட்டிங் பீரியட் வந்து கண்டிப்பாக இருக்கும். பல வியாதிகளுக்கு வெயிட்டிங் பீரியட் கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி நம்ம வந்து சமாளிக்கணும்னா, முடிஞ்ச அளவுக்கு உடனே எடுக்கணும். ஸோ உடனே எடுக்கணும். அதே மாதிரி கவரேஜும் வந்து அதிகமாக இருக்கணும். குறைந்தபட்சம் ஒரு 25லேருந்து ஒரு 50 லட்சம் வரைக்காவது நம்ம கவரேஜ் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே இருந்தாலும் தப்பு கிடையாது. அதில் ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா, நீங்கள் பேசிக் கவரேஜ் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே டாப் அப் கூட எடுத்துக்கலாம். நம்ம வந்து உடனே எடுக்கணும்னு பார்த்தோம், காம்ப்ரஹென்சிவாக எடுக்கணும்னு பார்த்தோம், கவரேஜ் வந்து பார்த்தோம். ப்ளஸ் கவரேஜில் வந்து இது காம்ப்ரஹென்சிவாக எடுக்கிறதுல வந்து குறிப்பிட்ட வியாதிகளுக்கு கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அது மாதிரியான ஆப்ஷன்ஸும் நீங்கள் ஆராய்ந்து கண்டிப்பாக எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும். இது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி ரூம் லிமிட்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் நீங்கள் நுணுக்கமாக பார்த்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது வந்து நான் நெகோஷியபிள்னு சொல்லலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுல வந்து மாற்று கருத்தோ விவாதமோ கண்டிப்பாக கிடையவே கிடையாது. உங்களுடைய முதல் செலவாக இதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி நீங்கள் மருத்துவமனை செலவை குறைக்க முடியாட்டாலும் எதிர்கொள்வதற்கான மற்ற வழிகளையும் நம்ம பார்க்கணும். கையில் வந்து நம்ம எப்போதுமே லிக்விட் வச்சுக்கணும், கேஷ் ஃப்ளோ வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில் உங்கள் கையில் எப்போதுமே ஒரு 12 மாதம் எமர்ஜென்சி ஃபண்டு வந்து இருக்கணும். எதுக்கு 12 மாதம் அப்படின்னா, சம்பளம் நம்ம வாங்கிட்டு இருக்கும்போது 6 மாதம் வச்சுருந்தா போதும். சம்பளம் இல்லாத போது அது 12 மாதம் வைத்து இருந்தால்தான் இந்த மாதிரியான மருத்துவ செலவுகள் இதெல்லாம் மருத்துவ செலவுகள்லாம் அவசர செலவுகள், அதையெல்லாம் நம்ம சமாளிக்க முடியும். அதனால் 12 மாதம் எமர்ஜென்சி ஃபண்டை நம்ம கண்டிப்பாக வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக். நம்மளாம் வந்து இது வியாதி வந்தால் அந்த செலவை குறைப்பதற்கான வழிகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வியாதிகளே வராமல் இருப்பதற்கான விஷயங்களையும் நம்ம வந்து முன்கூட்டியே செய்யணும். அதற்கும் செலவுகள் செய்யணும்னா செய்து கொண்டு தான் ஆக வேண்டும். யோகா போன்ற விஷயங்கள் செய்யலாம், நடைப்பயிற்சி செய்யலாம், உடல் பயிற்சிகள் செய்யலாம், உணவில் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடுகளை வந்து கொண்டு வரலாம். இதெல்லாம் முன்னாடியே செய்து வைத்து கொள்ள வேண்டியது. செலவுடன் நேரடியாக தொடர்பு இல்லாட்டாலும் மறைமுகமான தொடர்பு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அனுபவத்தில் என்னோடய அனுபவத்துக்கே நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நம்ம செய்யக்கூடியது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு குடும்ப டாக்டரை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மருத்துவ விதிமுறைகளை ப்ராசஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அருகிலேயே ஒரு மருத்துவமனையை பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்வியல் சார்ந்த விஷயங்களும் கவனம் செலுத்துங்க. நம்ம நலமுடன் நீண்ட நாட்கள் வாழலாம், வளர்ச்சி அடைவோம். நன்றி.
பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.